வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஈகே அனல்வசந்தி. இன்று நாம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் ஒரு திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கிரகங்கள், பாவங்கள், யோகங்கள் என்ன இருக்குது இப்படின்னு நேரடியாக ஆய்வு செய்வோம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு திரைப்படத்தின் கதையை எடுத்துக்கிட்டு அதன் கதாபாத்திரங்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஜோதிட பார்வையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி செஞ்சுருக்கேன். இது யாருடைய தனிப்பட்ட ஜாதக ஆய்வும் கிடையாது. கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட பாவங்களில் இருக்கும்போது வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டான முயற்சி மட்டுமே. நான் எடுத்துக்கிட்ட படம் என்னன்னா புது புது அர்த்தங்கள். இந்த கதையில் ஒரு இளம் பெண் ஒரு பாடகரை ரொம்ப விரும்பி அவரையே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப பிடிவாதமாக அவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணை ஜாதகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நான் இங்கே ஜே அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கேன். ஆரம்ப நிலையில் ஜாதகர் 1ஆம் இடத்துல இருக்கார். அதான் ஏன்னா பிடிவாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால. இப்போ கணவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர், அந்த கலைத்துறையில் இருக்காரு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக 5ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ஸ்பௌஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே எஸ், ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் ஸ்பௌஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிச்சிருக்கேன். இப்போ 5ஆம் இடத்துல கணவர் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1-5 என்ற அமைப்பு என்ன சொல்லுதுன்னா 2 பேருக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான். இது இந்த இடத்துல இப்படி பார்க்கும் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது தான் காதல், ஈர்ப்பு, விருப்பம், மன ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை ஒரே நிலையில் இருக்காது இல்லையா. காலம் நகரும்போது, நட்சத்திர பாதங்களும் நகரும்போது கிரகங்களும் இடமாறுகிறது. அதனால மனிதனுடைய மனநிலைகளும் மாறும். சரி, இப்போ இந்த நேர சூழ்நிலையில் ஜாதகர் 4ஆம் இடத்தில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் இடம்னா என்ன? வசதி, சொகுசு, ஆடம்பரம், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது, தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் வாழறது, அம்மா வீட்டில் நல்ல சொகுசாக இருக்கிறது, இதெல்லாம் குறிக்கும். அதே நேரத்தில் இங்கே கணவன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 11ஆம் இடம் என்ன சொல்லுது? மகிழ்ச்சி, தன்னுடைய ஆசை நிறைவேறுதல், தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும், அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இங்கே என்ன நாம் கவனிக்கணும்னா ஜாதகர் 4ல் இருக்காரு, அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கார். 2 பேருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல நிலை தான் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் இடையில் என்ன உறவு முறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஜாதகர்ல இருந்து கணவருடைய இடம் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தோம்னா 8. அதே மாதிரி எஸ்லேருந்து ஜே வரைக்கும் எண்ணணும்னா 6. அதாவது இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும் பொழுது 6-8ஆக இருக்கும் பொழுது தான் இவங்க 2 பேருக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், மன மோதல்கள், பிரிவு உணர்வு, புரிதல் குறைவாக இருக்கும். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொகுசான வாழ்க்கை வாழணும், எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு மகிழ்ச்சி, சுதந்திரம், நிம்மதியான வாழ்க்கை இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இங்கே தான் பிரச்சனையே. அந்த நேரத்தில் தான் ஆணுடைய வாழ்க்கையில் ஒரு 3ஆம் நபர் அப்படிங்கிறாங்க உள்ளே வராங்க. அதுக்கப்புறமா பிரச்சனைகள்லாம் நடக்குது. பெண் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெண்ணோட இவர் கணவர் போகிறது வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு இந்த பெண்ணுமே இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. இதில் ஒரு கதையில் ட்விஸ்ட் அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து பிடிவாதங்களை குறைச்சிட்டு அவங்க உணர்ந்து ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி 6-8 அப்படிங்கிற சூழல் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த இடம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். ஒன்று கணவர் தன்னுடைய ஆசையெல்லாம் விட்டுட்டு மனைவியோடு சேர்ந்து வாழணும். அப்படி இல்லை அப்படின்னா மனைவி தன்னுடைய அம்மா வீட்டில இருந்து வெளியில கணவரோட சேர்ந்து வாழணும். இந்த 2 இடத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா கூட இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு இதனுடைய சூழ்நிலையில இந்த பெண் விட்டு கொடுக்குற மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து அவங்க 3க்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே புரிதல் ஒன்று ஏற்படும். ஏதோ ஒரு முயற்சி மூலியமாக, தகவல் பரிமாற்றம் மூலியமாக, விட்டு கொடுத்தல் மூலியமாக
தன்னுடைய உறவை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையினால ஜாதகர் இருப்பாரு. அப்ப இந்த 3க்கு வந்துட்ட பிறகு ஜாதகரும் அந்த கணவரும் பார்த்தீங்கன்னா 3-11 என்ற உறவு. இது நல்ல உறவு தான். அவருடைய எண்ணத்தை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை, நல்ல உறவு, குடும்ப வாழ்க்கை எல்லாம் இயல்பா வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தின் மூலமாக நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கு காரணம் காதல் இல்லாம இல்ல, புரிதல் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். சில சமயங்களில் கிரகங்கள் காட்டும் சூழ்நிலையை நம்மால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு வந்ததுன்னா, மற்றவரை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்தோம்னா, இந்த 6-8 அப்படிங்கிற தோன்றக்கூடிய அந்த உறவு கூட அழகான 3-11ஆக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் சொல்ற செய்தி. இதையே ஜோதிடத்தின் மூலியமாக நாமளும் புரிஞ்சுக்கலாம். பெண்ணுடைய மனநிலை நம்மளுக்கு புரியுது. இது மலர் மருத்துவத்துல நம்ம என்ன மலர் மருந்து கொடுத்துருந்தோம்னா இந்த பெண்ணுடைய மனநிலையை நம்ம சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிடிவாதம், என்ன சொல்லப்போனால் அந்த உணர்ச்சியில் ரொம்ப வசப்பட்டு ரொம்ப கத்துறது, அவளுடைய மனக்கசப்பு அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா உணர்ந்து தன் தவற்றை உணர்ந்து திருந்துவது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது இல்லாமல் பொறாமை உணர்வும் இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாலி, பீச், செரிப்ளம், பைன் அப்படின்ற மருந்தை இவங்க எடுத்திருந்தாங்க, இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வராமல் கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கும்பொழுது கூட இந்த மருந்து எடுத்துக்கொள்வதன் மூலியமாக அவங்களுடைய மனம் சமநிலைப்படும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். என்ன நண்பர்களே, இந்த மாதிரி திரைப்படங்களை ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பார்க்கும் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக எந்த மாதிரியான திரைப்படம் ஆய்வு செய்யணும் என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஈகே அண்டர்வசக்தி. நன்றி.